நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். என்னடா பயங்கர ஃபார்மலா கிளம்பிட்டு இருக்கிற மாதிரி இருக்கு. இன்னைக்கு ஜட்ஜ்மெண்ட் டே. புரியலையே. இன்னைக்கு தான் எங்க ஆபீஸ்ல பேப்பர் கொடுக்குறாங்க. புரியலடா. இல்ல மீனாச்சி, இந்த இன்கிரிமெண்ட் ப்ரொமோஷன் இதெல்லாம் இன்னைக்கு தான் அனௌன்ஸ் பண்றாங்க. ஓ, அத்தானுக்கு ஒரு வெயிட்டான ப்ரொமோஷன் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. வாழ்த்துக்கள். நன்றி நன்றி நன்றி. என்ன ப்ரமோஷன்? இப்ப சீனியர் மேனேஜர்ல ஏவிபி ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அசிஸ்டன்ட் வைஸ் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா, ஐ மீன் ரேடியோ மிர்ச்சி. கும்மட்ற ஆபீசர். நியாயமா கிடைக்கணும். ஒரு 3 பேர் போட்டியில இருக்கிறானுங்க. ஆனா லட்டு ஒருத்தனுக்கு தான். பாப்போம். எதுக்கு இப்பவே இப்படி புலம்புற? மீனாட்சியே வந்து சேர்ந்துட்டா, இதெல்லாம் வராதா? ஈவினிங் குட் நியூஸ் ஓட வரேன். ஆல் தி பெஸ்ட். Thank you. அடப்பாவி, நான் ஆசைப்பட்டு வேணும்னு கேட்ட புடவைய காஸ்ட்லின்னு சொல்லி வேண்டாம்னு சொல்லிட்டு எனக்கு தெரியாம வாங்கிட்டு வந்து வச்சிருக்கியா? நீ எனக்கு சர்ப்ரைஸ் கொடுக்க போறியா? இந்த புடவைய கட்டி நான் உனக்கு சர்ப்ரைஸ் கொடுக்க போறேன். அவனே, நீ செத்தடா. பார்த்ததும் அப்படியே நீ தலை சுத்தி கீழே விழணும். கள்ள கரெக்டா கண்டுபிடிச்சிட்டானே. பாக்குற பார்வையை பாரு. புருஷன் ப்ரொமோஷனோட வருவேன் தெரிஞ்சு சும்மா பூவு மேக்கப்லாம் தூள் கிளப்புறிய மீனாச்சி. வாயை திறந்து சொல்லண்டா புடவை எப்படி இருக்குன்னு. கேளுடி, ஆபீஸ்ல ப்ரொமோஷன் கிடைச்சதா இல்லையான்னு. என்ன அப்படி பாக்குற? நான் எங்க பாக்குறேன், நீ என்ன அப்படி பாக்குற, அதனால நானும் உன்னை பாக்குறேன். அப்ப நீ புடவையை கவனிக்கலையா? ச்சே. என்ன மீனாச்சி, எதுவா இருந்தாலும் கேளு. காஃபி தரவா? காஃபியா? அப்ப நான் காலையில சொன்னதை நீ மறந்தே போயிட்டியா? என்னடா, காஃபியா டீயா? இது ஒரு முக்கியமான லெட்டரு. பிரிச்சு பார்த்துட்டு பத்திரமா உள்ள வையே. படிச்சு பார்த்து அசர போறா. ஒரு நிமிஷம் என்ன பாக்குறதுக்கு கூட டைம் இல்ல. பொண்டாட்டி புதுசா ஒரு புடவை கட்டியிருக்காளே, அதுவும் நாம வாங்கி வச்ச புடவையை கட்டியிருக்காளே. ஒன்னும் கிடையாது. ஆபீஸ் ஆபீஸ் ஆபீஸ். இதுல இவங்க ஆபீஸ் லெட்டர் வேற நாங்க படிச்சு பத்திரமா வைக்கணும். தேங்க்ஸா. ட்ரீட் தானே, வச்சுட்டா போச்சு. வீட்டில் இருக்கேன்டா. ஆமா, என் ப்ரொமோஷனை வீட்டில் பயங்கரமா கொண்டாடிட்டு இருக்கிறோம். நான் உன்னை அப்புறம் கூப்பிடுறேன். படிச்சிட்டியா? கண்டுபிடிச்சிட்டியா?
ப்ரொமோஷன் கிடைச்சதுக்கு இறுக்கி அணைச்சு ஒரு டசன் உமா தருவாளோ? புது புடவை கட்டியிருக்கேன்னு டக்குன்னு ஒண்ணு கொடுப்பானோ? என்ன? ஒண்ணு இல்லையே. நீ ஏதாச்சும் என்கிட்ட சொல்லணுமா? ஒன்னும் இல்ல. காஃபி குடி. கொடுத்தனே லெட்டரு படிச்சியா? ரொம்ப முக்கியம். படிக்கிறேன். நியாயமா நீயே ஞாபகம் வச்சிருக்கணும். சரி, மறந்தாச்சு. ப்ரொமோஷன் லெட்டரை படின்னு கையிலயும் கொடுத்தாச்சு. அதையும் படிக்கலன்னா அப்ப என்ன அர்த்தம்? நானும் வளைஞ்சு நெளிஞ்சு எவ்வளவு நேரம் முன்னாடி நிக்கிறேன். புடவைய கவனிக்கிறத விட நீ கொடுத்த லெட்டரை படிக்கிறது தான் முக்கியமான விஷயமா போச்சா? ஆசையா ப்ரொமோஷன் லெட்டர் வாங்கி ஓடின்னு வந்தா என்ன ஏதுன்னு கூட கேட்கறது கிடையாது. கேஃபி வேணுமா? கேஃபி எவ்வளவு முக்கியமான ஒரு விஷயம் அது. யாருக்குமே சொல்லாம உனக்கு தான் ஃபர்ஸ்ட் சொல்லணும்னு ஓடி வந்தேன். ஞானம் சொன்ன மாதிரி கவரை தூக்கி எங்கேயோ தூக்கி போட்டு அதை பத்தி ஒரு வார்த்தை பேசுறாளா பத்தியா? சரவணா, சரவணா, தூங்கிட்டியா? ஆமா, தூங்கிட்டு இருக்கிறேன். உலகத்திலே தூங்கிட்டு இருக்கேங்கிறத தூங்கிட்டு இருக்கிறப்ப சொல்றது இதுதான் முதல் முறை. என்ன ஜோக்கா? ஏன் இல்லையா? நான் தூங்கல, முழிச்சுட்டா இருந்தேன். என்ன விஷயம்? இல்ல, எனக்கு ஏதோ முணுமுணுக்கிற மாதிரி சத்தம் கேட்டுச்சு. நீயா இல்ல எனக்கு அப்படி தோணுதாங்கிறதுக்காக கேட்டேன். முணுமுணுக்கலாம் ஒண்ணும் இல்ல, திட்டிட்டு இருந்தேன். திட்டுனியா? யார? என்னடா முறைக்கிற? நியாயமா பார்த்தா நான் தான் உன்னை முறைக்கணும். ஏண்டி பண்றதையும் பண்ணிட்டு என்ன முறைக்க வர செய்வே நீ? நான் என்ன பண்ண? ஏய், கொஞ்சமாவது இருக்காடி. டேய், உனக்கு கொஞ்சமாச்சும் இருக்காடா? லவ் பண்றப்போ பார்த்து எவ்வளவு விஷயம் சொல்லுவ. சின்னதா ஒரு புது கம்மல் போட முடியாது, உடனே கம்மல் புதுசான்னு கரெக்டா அடிப்ப. ஸ்டிக்கர் பொட்ல இருந்து கண்மை வரைக்கும் சின்னதா ஒரு வித்தியாசம் இருந்தாலும் உடனே கண்டுபிடிப்ப. இப்ப எல்லாம் போச்சு. என்ன நொன்ன? என்கிட்ட ஒரு வித்தியாசம் இருக்கே, அது கவனிச்சியா நீ? இந்த ரைட்டு கண்ணு லேசா வீங்கி இருக்கு, அதுவா? விட்டேன்னு வெய்யு, ஏன் கண்ணு இல்ல உன் கண்ணும் வீங்கிடும். வேற என்ன? நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். தெரியலையேடி. நல்லா மேல இருந்து கீழே வரைக்கும் பார்த்து சொல்லுடா. தெரியலையேடி. ஏய் லூசு, இந்த புடவைய பார்த்த மாதிரி இல்ல? ஏய், என்ன ஆ ஏ? இது நான் வாங்கி வச்சிருந்த புடவை தானே, எப்படி எடுத்தா? ஆமா, இப்ப கேளு இந்த கேள்விய. நானும் இந்த புடவைய கட்டிக்கிட்டு முன்னாடியும் பின்னாடியும் அங்கேயும் எங்கேயும் போயிட்டு வரேன், கண்டுக்கவே மாட்டேங்கிற. ஏய் சாரிடி, புடவை சூப்பர். ஒண்ணு வேணாம், நீயே வச்சுக்க. சாரி மீனாட்சி, சாரி. கேட்றா கைய. என்னடி? என்ன நொன்னடி? ஒரு புது புடவை கட்டி இருக்கிறது கூட கவனிக்க முடியல. நான் சொன்னதும் நைஸா கைய வைக்கிறியா? டோன்ட் டச். அது எப்படிடா பொண்டாட்டி கட்டி இருக்கிற புது புடவை கூட கண்ணுக்கு தெரியாத அளவுக்கு அப்படி ஒரு யோசனை? நான் உன்கிட்ட கொடுத்த இந்த லெட்டரை படிச்சிருந்தீனா உனக்கும் தெரிஞ்சிருக்கும். என்ன லெட்டர்? நான் ஆபீஸ்ல இருந்து வந்த உடனே ஒரு கவர் கொடுத்தனே, அதுல என்ன இருக்கு? முதல்ல எடுத்து படிச்சு பாரு. அதுக்காக தான்
நீ இப்படி எல்லாம் ஜில் பான்சியா கிளாமரா நிக்கிறேன்னு நினைச்சிட்டேன். அத அத எங்க வச்ச? ஏய், பத்திரமா தாண்டி வைக்க சொன்ன அந்த லெட்டரா? இரு இரு. வேற எதை பார்த்தா கோவத்துல கசக்கி போட்டாலோ? ஆ, ரொம்ப பத்திரமா தாண்டி வச்சிருக்கிற கட்டில் கடியில. சரவணா, யா உனக்கு ப்ரமோஷன். யா யா. நிஜமாவே சாரிடா. ஏய், ப்ரொமோஷன் கிடைச்சிருக்குன்ற சாரின்ற? இல்லடா, இந்த புடவைய நீ கவனிக்கலையேன்னு யோசிச்சனே தவிர உன் மேட்ரை சுத்தமா மறந்துட்டேன். விடு விடு, குடும்பத்துல இதெல்லாம் சாதாரணமாப்பா. சாரிடா சாரிடா. இட்ஸ் ஓகே டியர். ஐ லவ் யூடா. எதுக்கு? நோ டச்சிங். ஒரு வாரம் என்ன தொட மாட்டேன்னு சொல்லிட்டு. அப்படியா? அப்படியேதான் சொன்னதா எனக்கு ஞாபகம் இல்லையே. மீனாட்சி, தமிழ் என்ன இல்ல, ஒண்ணும் இல்ல. கூப்பிட்டீங்கல்ல, இப்போ ஒன்றும் இல்லைண்டா என்ன அர்த்தம்? இல்லப்பா, நீ மூடு சரியில்லாம இருக்க, நான் அப்புறமா பேசுறேன். பண்ணுறதையும் பண்ணிட்டு மூடு சரியில்லை அது சரியில்லைன்ட்டு என்னையவே குற்றம் சொல்லுங்க. சரி, என்ன விஷயம்? கேட்டையில ஒரு பொண்ணு இருக்குன்னு புரோக்கர் சொன்னாரு. அப்படியா? கேட்டையில் பொண்ணு இருக்கா? என்ன பண்ணணுமா? இல்ல, நல்ல வசதியான இடமா. சரி, என்ன படிச்சிருக்கான்? 10வது வரைக்கும். ஓ, 10வது. பாஸா ஃபெயிலா? என்னப்பா இப்படி பேசுற? பாருங்க பாருங்க, ஓட்ட சொல்லு, வந்தது நொந்தது, இப்படி ஏதாவது உருப்படாத பண்ணா பாப்பீங்கல்ல. பாருங்க. அது இல்லப்பா. பாருங்கம்மா. இல்ல, நீ ஃப்ரீயா இருந்தா வர ஞாயிற்றுக்கிழமை. நான் எங்கேயும் வரல. எவ்வளோ ஒருத்தி, நீங்களா பார்த்து எந்த கழுதைக்கு தாலியாட சொன்னா கூட நான் ரெடி. என்னடா இப்படி சொல்ற? பொண்ணை உனக்கு பிடிக்க வேணாமா? என்னடா? அப்படியே நீங்க எனக்கு பிடிச்ச பொண்ணா பார்த்துட்டாலே போமா, போய் வேலையை பாரு. இந்தா. யாரு போன்ல? மீனாட்சி. எடுத்து பேசு. நீயே பேசுமா. தமிழ், உன் பொண்ணு கூப்பிடாமா, நீயே பேசு. தமிழ், உன்னை கேட்டா என்ன சொல்றது? என்ன சொல்லணுமோ சொல்லு. அண்ணே, நான் மீனாட்சி பேசுறேன். மீனாட்சி, நான் அம்மா பேசுறேம்மா. எப்படிம்மா இருக்கீங்க? இருக்கேம்மா. நீ எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன். அண்ணன் எங்க? போனை வீட்ல விட்டுட்டு போயிடுச்சா? இல்ல, நீ பேசுறேன்னு சொல்லி அவன் தான் போனை கொடுத்துட்டு போனான். என்னம்மா, என்ன விஷயம் சொல்லு. இல்லம்மா, நான் ஊர்ல இருந்து வந்ததுல இருந்து அண்ணன்கிட்ட பேசல. ஒரு 10-15 தடவை போன் ட்ரை பண்ணிட்டேன், எடுக்கவே இல்ல. அதான் ஏன் என்னன்னு புரியல. அண்ணன்கிட்ட பேசாம என்னமோ மாதிரி இருக்கு. அம்மா, என்னம்மா, என்னாச்சு? நீயாச்சும் அங்க உட்காந்துக்கிட்டு அண்ணங்கிட்ட பேசலன்னு வருத்தப்படுற. நாங்க கூடவே இருக்கோம். அவ எங்க கிட்டயே மூஞ்சி கொடுத்து பேசுறதே இல்ல. என்னம்மா சொல்ற? ஆமாண்டி, அன்னைக்கு எல்லாரும் முன்னாடியும் சௌந்தர்யாவை வேண்டான்னு சொன்னோம்ல, அன்னில இருந்து அவன் சரியில்லை. தொட்டதுக்கெல்லாம் கோச்சுக்கிறான். இல்லன்னா எப்ப பாரு மொட்டை மாடியில நின்னுகிட்டு எதையாவது யோசிச்சுட்டு இருக்கான்.
வீட்டுல பெருசா எதுவும் சாப்பிடுறது கிடையாது. சில நாள் ராத்திரி மில்லிலேயே படுத்துக்கிறா. அப்பா கிட்ட சொல்லி என்னன்னு கேட்க சொல்றது தானே? என்ன தடி சொல்றது? எதை கேட்டாலும் ஆமா இல்லன்னு தான் பதில் வருது. எனக்கு ரொம்ப பயமா இருக்குடி. என்னம்மா ஏன் இப்படி எல்லாம் பேசுற? அண்ணனுக்கு வேற ஏதாவது டென்ஷனா இருக்கும். இல்லடி, நம்ம எல்லாம் சேர்ந்துதான் கல்யாணத்தை நிறுத்திட்டோன்னு அவன் நினைக்கிறான். என்னம்மா சொல்ற? ஆமாண்டி, ஒரு பொண்ணு அவளே சரின்னு சொல்லிட்டா. நான் குடும்பம் அது இதுன்னு யோசிச்சு அவளை வேண்டான்னு சொல்லிட்டேன்னு ரொம்ப வருத்தப்படுறான்னு நினைக்கிறேன். வந்துட்டான். அம்மா போன் அண்ணங்கிட்ட கொடு. ஒரு நிமிஷம் இரு. தமிழே, மீனாட்சி உங்ககிட்ட பேசணுங்கிறா. பேசுப்பா. ஹலோ அண்ணே. The subscriber you are calling is switched off. Please try after some time. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். குட் மார்னிங். குட் மார்னிங். ஏண்டி, பெரிய மனுஷன் வழிய வந்து பேசிட்டு இருக்காரு, மூஞ்சி உம்முன்னு தூக்கி வச்சிட்டு இருக்க. யாரு பெரிய மனுஷன்? இவரா? ஆ? என்ன மாதிரி யூத்த போய் பெரிய மனுஷன் சொன்னா அவளுக்கு கோவம் வராதா? ஏங்க என்ன பண்றா பாருங்க. நான் ஜோக் சொன்னேன் இல்லையா, சிரிக்கிறாளா? ஏய், என்னடி இது, ரொம்ப ஓவரா பண்ற. இந்த பாருமா, தேவையில்லாம வாய் கொடுத்து புண்ணாக்கிக்காத. என்னடி பேச்செல்லாம் ரொம்ப திமிரா இருக்கு. ஏன் நான் யோசிக்கிறது பேசக்கூடாதா? பேசு, மரியாதையா பேசு. மரியாதையா நடந்துக்கிறவங்களுக்கு தான் மரியாதை. சௌந்தர்யா, என்னம்மா மாதிரி பேசுற? இத பாருங்கப்பா, முதல்ல எனக்கு உங்க 2 பேர் கூட பேசுறதே பிடிக்கல. அதுதான் உண்மை. பாருங்க எப்படி எல்லாம் பேசுறாரு. சௌந்தர்யா, நீ என் பொண்ணுமா, ஏன் யாரோ மாதிரி பேசுற? நீங்க அப்படிதானப்பா நடந்துக்கிறீங்க. உங்க பொண்ணுன்னு நீங்க நினைச்சிருந்தீங்கன்னா எனக்கு பிடிச்சது என்னன்னு நீங்க யோசிச்சிருக்கணும் இல்லையா? ஏண்டி, உனக்கு பிடிச்சது என்னன்னு நாங்க யோசிக்கல, உனக்கு நல்லது எதுன்னு தான் நாங்க யோசிக்கிறோம். அப்படியா? ஏன் உன் பிள்ளைக்கு மட்டும் நீ அப்படி யோசிக்கல? அப்படிலாம் இல்லம்மா. நீங்க பேசவே பேசாதீங்கப்பா. சரவணா சொன்னா எல்லாத்தையும் சரி சரின்னு கேட்டுப்பீங்க. நீங்க நினைக்கிறது பூரா என் மேல வச்சு திணிப்பீங்க. இப்போ எதை வச்சு அப்படி சொல்ற? யோசிச்சு பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் நீங்க எவ்வளவு ஒன் சைடா நடந்துக்கிட்டீங்கன்னு. இந்த கல்யாணம் சரியா வராதுமா. எதை வச்சு சொல்றீங்க? இல்லம்மா, சரியா வராது. சரவண மீனாட்சி மட்டும் 100 வருஷம் சந்தோஷமா இருப்பாங்களா? அதுக்கு என்ன கேரண்டி? இல்லம்மா, அது எந்த கல்யாணமும் கடைசி வரைக்கும் நிரந்தரமா இருக்கிறதுக்கு எந்த கேரண்டியும் கிடையாது. நம்மள படைச்ச கடவுளாலேயே அத சரியா சொல்ல முடியாது. நீங்க யாரு சரியா வரும் வராதுன்னு சொல்றதுக்கு? சரியா வரும்னு சொல்லிதானே எனக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சீங்க. உங்களை நம்பித்தானப்பா நான் கழுத்தை நீட்டினேன். அவன் பாதியிலே விட்டுட்டு போனானே, அப்ப என்ன பண்ணீங்க? உங்க ஜட்ஜ்மெண்ட் தப்பு தானே? அது இல்லம்மா, இந்த கல்யாணத்துல தேவையில்லாம சரவணனுக்கு பிரச்சனை வரும். அத சொல்லுங்க. என் கல்யாணம் நடந்தா உங்க பிள்ளைக்கு வலிக்கும், அதனால என்ன போட்டு தள்ளிட்டீங்க. ஏய், என்னடி விட்டா பேசிட்டே போற? இந்த மாதிரி பேசுற வேலை எல்லாம் இங்க வச்சுக்காத. இப்ப என்ன, இது என் வீடு, என் வீட்ல இருந்துட்டு என்ன எதிர்த்து பேசாதன்னு சொல்றியா? ஆமாடி, அப்படிதான் சொல்லுவேன். இப்ப என்னடி பண்ணுவ? உன் வீட்ல இருந்து நீயே ராஜ்யம் நடத்து. நான் பாட்டு கிளம்பி போயிட்டே இருக்கேன். சரதா, வாய மூடு. அவதான் ஏதோ வருத்தத்திலும் கோவத்திலும் பேசுறாள்னா நீயும் சரிக்கு சரி மல்லு கட்டிட்டு நிக்கிற. நான் வருத்தத்திலயோ கோவத்திலயோ பேசல, தெளிவா யோசிச்சு பேசுறேன். நீங்க எல்லாம் எனக்கு ஒரு நல்லது பண்ணுவீங்கன்ற நம்பிக்கை எனக்கு எப்பவோ அத்து போச்சு.
எனக்கு உங்க யாரையுமே பிடிக்கல. தயவு செஞ்சு என் மேல ரொம்ப பாசம் இருக்கிற மாதிரி யாருமே நடிக்க வேண்டாம்.